ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ராஸ்பெர்ரி ஒயிட் சாக்லேட் கப் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. எங்கள் பேர குழந்தைங்களுக்கு இந்த கேக் ரொம்பவே பிடிச்சதுங்க. நான் தான் காப்பேன்னு ஓடி வந்துட்டாங்க. சின்ன சின்ன டிப்ஸும் இருக்குங்க. நம்ம சாக்லேட்டு ராஸ்பெர்ரிலாம் கீழே போய் உட்காராம எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எப்படி கலக்கிறதுன்னு காமிச்சிட்றேன். இப்போ கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3/4 கப்பு ரா சுகர் எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுட்டேன். நல்லா நைஸாக அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். 2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கிறேன். 250 ml கப்புங்க இந்த கப்பு. 2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கிறேன். ஜல்லடையில் போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணலைங்க, அப்படியே தான் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், மில்க் பவுடர் 1/4 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மில்க் பவுட்ரு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. உப்பு 1/4 டீஸ்பூன். எல்லாமே 2 தடவை ஜலிச்சிக்கலாம். ஒயிட் சாக்லேட் 100 கிராம் எடுத்துக்கிறேன். 200 கிராம் பேக்கெட் பாதி எடுத்துக்கிறேன். 100 கிராம் போட்டால் போதும், சரியாக போகும். இது அப்படியே குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சாக்லேட் வந்து கேக்கில் எல்லா இடத்துலையும் இருக்கும். நம்ம மினி கப் கேக் தான் செய்ய போகிறோம். அதனால் குட்டி குட்டியாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இதே போல் கட் பண்ணிக்கலாம். எனக்கு 1/2 கப்பு சாக்லேட் வந்தது. அப்படியே ஜல்லடையில் போட்டு நம்ம ஜலிச்சு வச்சுருக்க மாவே திருப்பி எடுத்து போட்டு கொஞ்சமாக ஜலிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கோட் பண்ணி வச்சா தான் நம்மளுக்கு சாக்லேட் வந்து கேக்கில் போடும்போது கீழே போய் உட்காராமல் எல்லா இடத்துலையும் படும். ஃப்ரோசன் ராஸ்பெர்ரி எடுத்திருக்கேன். அது ஒரு ஃபுல் கப் எடுத்துக்கலாம். அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம மினி கப் கேக் செய்கிறோங்க. ஒன்று ஃபுல்லாக போட்டிங்கன்னா இடத்த அதே அடைச்சிரும் கப்பில். அதனால் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இதே போல் கட் பண்ணி வச்சாச்சு இந்த சைஸ்க்கு. அதுவுமே ஜல்லடையில் போட்டு எக்ஸ்ட்ரா மாவு எதுவும் போடலைங்க. சாக்லேட் இதுக்கெலாம் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்ச மாவுலேயே கொஞ்சமாக போட்டு ஒரு கோட் கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக போடுறோம் பாருங்கள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு ஒரு கோட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரோசன்றதுனால நம்ம இந்த மாதிரி செய்து வச்சுக்கலாம். அதில் இருக்க ஈரப்பதமும் போகும். அதே போல் கேக்கில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இருக்கும், அடியில் போய் உட்காராமல். 1/2 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கேன். அது நம்ம பொடிச்சு வச்ச சர்க்கரையில் போட்டுக்கலாம் ஆயிலு. பால் ஒரு 3/4 கப்பு போட்டுக்கலாம். பால் தேவைப்பட்டால் மறுபடியும் போட்டுக்கலாம். இப்போதைக்கு இந்த பாலே போதும். ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் அவன் 180ல் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் வச்சிடலாம். வெனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். கெட்டிமான தயிர், புளிப்பில்லாத தயிர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு மறுபடியும் இன்னொரு டேபிள் ஸ்பூன் போட்டாங்க. அது வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. அது 2 டேபிள் ஸ்பூன் தயிர், கெட்டிமான தயிர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ எல்லாம் தயிர் பாலெல்லாம் நல்லா கலந்துருச்சு. சர்க்கரை நல்லா கரைஞ்சிரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மாவு போடணும். அதனால தான் சர்க்கரையை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். மாவு வந்து 2 3 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலக்கிக்கலாம். ஒரு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் கலக்கிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலக்கியாச்சு. இப்போ விஸ்க் எடுத்துடலாம். ஸ்பேட்சில் வச்சு கலக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக பால் ஊற்றிக்கிறேன். நான் 2 ஸ்பூன், சாதாரண ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஊற்றுறேங்க. டேபிள் ஸ்பூன் கிடையாது. 2 ஸ்பூன் பால் ஊற்றிக்கிறேன். போதும், அந்தளவு ஊற்றினீங்கன்னா போதும். அதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம். பேட்டர் வந்து இந்தளவு திக்காக இருக்கணும். இதுலேயே நம்ம சாக்லேட் போட்டுக்கலாம். ராஸ்பெரியும் போட்டுடலாம். இதுலேயே ரொம்ப நேரம் கலக்க வேண்டாம். கொஞ்சம் சீக்கிரமாக கலக்கி முடிச்சிடலாம். ஒரு 2 3 தடவை கலக்கினா போதும். இப்போ நம்ம கப் கேக்கில் போட்டுடலாம் இந்த பேட்டர் எடுத்து. ராஸ்பெர்ரி சாக்லேட் பாருங்கள் எல்லா இடத்துலையும் நல்லா பரவுன மாதிரி நிறையவே இருக்குது. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் மாவு. 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். அதுவே நம்மளுக்கு அந்த கப்பு ரொப்ப வந்துடும். பேக்காகி வரும்போது அந்த கப்பு ரொப்ப வரும். கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கீழெல்லாம் வலிஞ்சு போயிருங்க. கப் கேக்கு நம்மளுக்கு பேட்டர் வந்து எப்போயுமே திக்காக இருக்கணும். நம்ம மாமூல் கேக்கு செய்கிற அளவுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கக்கூடாது. 2 தடவை டேப் பண்ணிட்டு 180ல் 20 நிமிஷத்தில் பேக் ஆகிடுச்சு எனக்கு. 180ல் 20 மினிட்ஸில் சூப்பராக பேக் ஆகிடுச்சு. ராஸ்பெர்ரி பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. சாக்லேட்டுமே பாருங்கள் எல்லா இடத்துலையும்
மேலாகவே தெரியுது. ஓப்பன் பண்ணோம்னா சாக்லேட் எல்லா இடத்துலையும் இருக்கும். குச்சி வச்சு காமிச்ச பாருங்க, சூப்பராக கேக் பேக் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கேக் சாப்பிடும்போது நம்மளுக்கு மாவு எந்த அளவுக்கு வாயில் படுதோ அந்த அளவுக்கு ராஸ்பெரியும் சாக்லேட்டும் படுங்க. அவ்வளோதான், நம்ம கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.